ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏ. ஸோ ஏஎம்ஏனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்க் மீ எனிதிங். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, ஸோ அந்த ஏஎம்ஏல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்குறது, எப்படி ரிவார்ட் வின் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏனா என்ன ப்ரொசீஜர்ங்க சொல்லியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ செகண்ட் வீடியோ இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஎம்ஏ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் போய்ட்டு நீங்கள் ஹேஷ்டாக் ஏஎம்ஏன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ரீசெண்ட் ஏஎம்ஏஸ் எல்லாமே லைன் அப் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாப்புலரான ஏஎம்ஏஸ் எல்லாம் டாப்பில் வரும். அண்ட் சில அண்டர்ரேட்டட் ஏஎம்ஏஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நான் இதில் கிரிப்டோ பிளேட் அப்படிங்கிற ஏஎம்ஏ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அவங்க ஏஎம்ஏ யார் கூட பண்ணுறாங்கன்னா, நெரி பிளாக் செயினில் பண்ணுறாங்க. நெரி பிளாக் செயின் அவங்க கூட பண்ணுறாங்க. என்றைக்குன்னா 26 February இன்றைக்கி தான். ஸோ 1 PM UTC. ஸோ இந்த டைமிங்ஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 1 PM UTCங்கிறது நம்ம இந்தியன் டைம் ஐஎஸ்டியில் எப்படி வரும்னா 6:30 PM ஐஎஸ்டியில் வரும். ஸோ ரிவார்ட் பார்த்தீங்கன்னா $100. எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ பிளேட் சேட்டில் டெலிகிராமில் நடக்க போகுது. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கான ரிவார்டே அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏ பிளான்னு போட்டு ஏஎம்ஏவோட செக்மெண்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் செக்மெண்ட். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் செக்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து யார் கூட ஏஎம்ஏ நடத்த போகிறாங்களோ அவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. லைக் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் செக்மெண்ட். ஸோ ட்விட்டர் செக்மெண்ட்னா என்னென்னா, இங்கே வந்து தேர்டு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கமெண்ட் கொஸ்டின்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு 5 or 10 கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணி, ஸோ அந்த ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே வின்னர்ஸாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிவார்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா லைவ் செக்மெண்ட். ஸோ லைவ் செக்மெண்ட்னா என்னென்னா, இந்த லைவ் செக்மெண்ட்டில் வந்து அவங்க டெலிகிராம் சேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து கொஷின்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க ரேண்டமாக. ஸோ அதில் வந்து எது வந்து அவங்களுக்கு இம்ப்ரெசிவான கொஷினாக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் அவங்க சொல்லி அதுக்கு வந்து அவங்க ரிவார்டும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக பண்ண வேண்டியது எல்லாமே கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ அந்த கொஷின்ஸ் நல்ல கொஷினாக இருந்து அது செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. ஸோ மினிமம் ரிவார்ட் $5 to $10, மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் $50 to $80 வரைக்குமே போகும். ஸோ நம்ம கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஎம்ஏனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸோ ஏஎம்ஏ என்ன பண்ணணும், எப்படி கொஷின்ஸ் கேட்டேன், இதை பற்றி இதுக்கு வந்து நிறைய வாய்ஸ் சேட்லேயுமே நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ யூசர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு மெசேஜ் சிம்பிள் இருக்கும். ஸோ இன்ஃபோ டேப் ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு மெசேஜ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட டிஸ்கஷன் சேனலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்டிவாக இல்லைனா கூட நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செப்பரேட்டாக பிஎம் பண்ணி கூட என்ன ப்ரோ பண்ணணும், ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நானும் பர்சனலாக நிறைய எம்எஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.